ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கோம். நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டில் இருக்கோம். அக்கரைப்பேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன சின்ன கலர் மீன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் பிடிக்கலாம் பார்க்குறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கோம். நம்ம குஞ்சு மீன் பிடிக்க போகிறோம். இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து என்ன பேர்னா? என் பேர் என்னவா? என் பேர் உங்களுக்கு புரியாது, அதனால ஷார்ட்டாக பரணா இவர் தான் பரணா. இவர் தான் சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமாவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாரு. ஒரு வந்து ஆம்பளை பொம்பளை. இதான் நம்ம வந்து ஒரு வாங்கியிருக்கோம், வெப்பனை யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ மீன் பிடிக்கலான்னு இருக்கோம். வாங்க போய் எப்படி மக்களே இதை வச்சு நம்ம மீனை இப்போ வெப்பனை ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். ஆமாம் ஆயுதம். இப்போ நம்ம என்ன மாதிரியான மீன் பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் ஃபீஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீனாக நம்ம பிடிக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு யூடியூப்ல போயிட்டு மீன்லாம் பிடிச்சிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னாப்பில் இது மாதிரி பிடிச்சாரு. அதை நான் வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நானும் போய் பிடிக்கலான்னு இருக்கேன். போய் பார்ப்போம். என்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மக்களே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க நம்ம போயிட்டு நம்ம இந்த மீன் பிடிச்ச இடத்துல ஜலிபிஸ் நான் பிடிக்க ஐடியா சொல்லி தருவாங்க. நாங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்கே போட்டில் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி தான் ஜலிபிஸ்லாம் நிறையா வரும். நான் பிடிப்போம். அது மாதிரி தான் மாட்டு பாட்டு பொறுமையாக வாங்க. ஆனால் மக்களே இங்கே வர சீக்கிரமா டே இங்கே ஜலிப்ஸு இங்கே பாருங்க. இதான் ஜலிப்ஸு. ஒரு இது அந்த டப்பி மாதிரி தான் எடுத்துருவாங்க. அந்த டப்பி அந்த ஜூஸ் டப்பி இருப்பது எடுங்க. ரொம்ப சைஸில் பெருசாக இருக்குது. மக்களே மேலே மட்டும் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அரிக்கே கொண்டு மக்களே. தொட்டு பேர் இது இருக்க பாருங்க மக்களே. தண்ணி ஒழுங்குண்ணா, பயமாக இருக்கல தொடுறதுக்கு. டப்பி பெருசாக வேணும். சரி வாங்க நம்ம இந்த இதுலேயே விடுவோம். உண்மையெல்லாம் பேசக்கூடாது, சொல்லலாம். ஒரு அளவு தான் போய் சொல்லலாம். வாங்க வாங்க இங்கே போ. காதில் தான் மீன் எவ்வளோ மீன் செத்து போய் ஃபாஸ்ட்டாக கிடையாது. ரால் பிடிச்சாச்சு பேரு. டப்பி மட்டும் தான் அழகாக உள்ள எடுத்து போடலாம்டா. மக்களே இறந்து போன நண்டு கிடக்கு பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, இதுதான் வந்து கடல் இறால் பிடிச்சிருக்கோம். ரெண்டு குட்டி இறால் பார்த்துக்கோங்க. ஒரு டப்பி மாதிரி தான் எடுத்துருவாங்கடா, உள்ளே போட்டு வைக்கலாம்டா. ஃப்ரீயாக இருக்குது. வாங்க ஹாய் மக்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் வீடியோவில் தெரிகிறேன். அதை தெரிஞ்சு வருங்க பாலம். அந்த பாலம் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸ். ஃபோட்டோ எடுக்கலாம், மீன் பிடிக்கலாம். அங்கேருந்து மீன் பிடிச்சா சூப்பராக இருக்கும். மீன்லாம் பெரிய பெரிய மீனாக மாட்டோம். வாங்க எப்படி பிடிக்கும் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு புடிய தலைவர் பறக்க பிடிக்கிறாரு. என்ன மீன்றா இது? இப்படி மேலே தூக்கு. இது இந்த இது மாதிரியே கிடையாது. அந்த நம்ம கடலாம் வாங்குவோம்ல, ஆனால் இது வந்து இது இது என்னமோ மீன் சொல்ல முடியாது. மீன் இது இல்லைடா, ஜிலேபி. வளர்ப்பாங்கடா. அங்கே இருந்தாண்ணா அதை பாருங்க, அங்கே சண்டைக்கு கூப்பிட்றாங்க இவரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருந்துங்களா கீழே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரியான ஜில்லுங்க. வந்தோம். கிலோடா. ஒட்டகை சண்டை போடுறாங்க அவன். நருட்டோ எடுத்துரும் கூச்சி வர அது நட்டு எப்போ சாப்பிடுறீங்க எடுத்து நண்டு பாருங்க. இங்கே கப்புக்குள்ளரா இதோ அதுக்குள்ளே ஓடிட்டுங்க. பார்த்து எங்கே பாருங்க. இது வந்து க்ரீன் கலர் நண்டு. நம்ம ஆல்ரெடி பிடிச்சது வந்து என்ன கலர்? ப்ளூ கலரா? பஞ்ச கலர் எல்லோ கலர் நண்டு. இப்போ
க்ரீன் கலர் நண்டு பிடிக்கிறோம். இது எல்லாத்தையும் நாங்கள் போயிட்டு வீட்டு தொட்டியில் போட்டு அப்புறமா காட்டுறோம். பார்ப்போம் வாங்க. இதை பாருங்க, இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்றானு. வேட்டையாடுறாரு. லைட்டாக எடுத்து விடுங்க பார்ப்போம். நம்மளே இறந்து வந்துடுவோம். ப்ரோ லைட்டாக இங்கே ஃபேஸ் காட்டுங்க ப்ரோ. இதுக்குள்ளே ஒரு நண்டு ப்ரோ இருக்கு. இங்கே ஃபேஸ் காட்டுங்க ப்ரோ. இதுக்குள்ளே ஒரு நண்டு இருக்குது, பப்பல் நண்டு, குட்டி நண்டு. இதுக்குள்ள ஆமாம், சங்க பாருங்க காய்ஸ், சங்கு வளர்ந்து சங்கு. இதில் பப்பு தான் நண்டு நிற்கிதுங்கிற. சொறி நிற்கிது இங்கே. எங்கே இருக்குது இது? இந்த இதுக்குள்ளே தான் முணுச்சு, இந்த வலைக்குள்ள அதுக்குள்ளே தான் முணுச்சு. கயிறுக்குள்ளண்ணா, கயிறு எடுக்க முடியாது. இது வந்து இங்கே பர்மனெண்ட் ஆகிருக்கு. ரூல்ஸ் மார்க்கர் இங்கே குட்டி ஓடுறாங்க, பெருக்கிறாங்க நம்மளை கண்டாலே. வலிக்குதுயா. அது பாருங்க இப்போ எப்படி பிடிச்சா இருக்குங்க. என்னடா அந்த மீன் இங்கே இது என்ன மீன்றது? இதா க்ளோஸ் அப் பண்ணுறாரு. இது வர ஏய் என்ன இவ்வளோ குட்டியாக இருக்கு என்ன மீன்? ஃப்ரெண்ட்ஸ் இது? என்ன மீன்றது? குட்டி மீன். இரா இது என்ன மீன் பாரு? குட்டி மீன் ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்கு தெரியுதா அதில்? கப்பீஸ் வகையான மீன் போல இருக்கு. என்ன மீன் தெரியல உங்களுக்கு உங்கள் தெரிஞ்சா. அப்பா கப்பீஸ் தானே? உங்கள் அப்பா கப்பீஸ் தானே? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 12 வயசில் கொலை பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறேன்? அது பண்ணிட்டேன். சொறி நான் சொறி நிற்கிது அந்த வீடியோ ஆடாடி. ஒரு அக்கா இது மாதிரி தான் நம்ம குளத்தை குடிச்சிருக்கப்பா, பீச்சை குடிச்சிருக்கப்பா அதுதாங்களா. எல்லாமே வெறும் சொறி தான். இங்கே சொறி இருக்குது, பின்னாடி ஒரு சொறி போயிட்டு குட்டியோட சொறி இருந்தால் பிடிச்சி தொட்டில் வச்சுருக்கோம்டா. உங்களுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேர் பண்ணுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு அரிக்காமல் இருந்தால் சரி தான். வச்சு ஆகாமல் சளி இது பிடிக்காம இருக்கு உங்களுக்கு. ஏய் போ குட்டியாக சொறி இருந்தால் டக்கில் போட்டு வச்சுருக்கோங்க கூட இல்லை. பார்த்தீங்கன்னா சொறி ஒட்டிச்சுன்னா கட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் சொறி ஒன்று இருக்குது. ஓ 2ஆ 3ஆ? ரொம்ப சின்னதாக இருக்கும். எவ்வளோ பெருசு? நான் போனான்னு பிடிச்சி நண்பர்களே, நாங்கள் பெல்ட்டே போட பார்த்தோம்ப்பா. இதோட குட்டியாக இருக்கும். வீட்டில் வளர்க்கலாம்டா. ஏய் ராடா நூறா போகிறாங்க எப்படி? கொடையை விரிச்சு போகிற மாதிரி இருக்கு பாருங்க அவன் போகிறது. அங்கே ஒருத்தன் போகிறான் பாரு. இதோ ஒருத்தன் வெள்ளை கலரில் போகிறான் பாருங்க. மோட்டு மேலே இரு. பஃபர் ஓடிடுண்ணா ஓடிட்டு இது பொறுமையாக சொறி அடிச்சிட்டு காலில் சி உலருக்கு சொறி அடிச்ச காரணத்தினால் உணவுகளுக்கு பாருங்க. ஏன் அது நீங்கள் சூப்பராகண்டா. அதுதான் பலூன் ஃபீஸ் இங்கே தான் நிற்கிது. பலூன் ஃபீஸ் இது பாரு ஜல்லி பீஸ் எடுத்துக்கொண்டு குட்டிங்க. கேட்ட குட்டி கிடச்சிட்டு ஒரு டப்பி எடு, அந்த டப்பி அந்த கப் எடுத்துருவாங்க பிடிச்சி தரேன். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி பையன் ஒருத்தன் பார்த்து அவனையும் காட்டுங்க ஸ்விம்மிங்களா. அப்படி வா 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 வா. பஃபர் அது பஃபர் தான். பஃபர் பீஸ் பிடிச்சாச்சு. ஒன்றா இப்படிடா பிடிச்சி போய் பலூன் மாதிரி பிடிச்சி போயிரு. கையில் பிடிப்போம். பொறுமையாரு அவர் நம்ம குட்டி மீன் அவன் சொன்ன மாதிரியே வந்து நம்ம பிடிச்சாச்சு. ஆமாண்டா அப்படியே பஃபர் நினைக்கிறா. பலூன் மாதிரி வீட்டு பாரு வீங்கி பிடிச்சி போயிரு. பாட்டுங்க எங்கள் வீட்டில் போய்ட்டு தொட்டில் போட்டு வீங்கி போய் கிடக்க அப்படியே கதாத்து தான் போயிரு. நண்டு பிடிச்சி கடிச்சிடும் ப்ரோ. சண்டை போடுறாங்க டபுள் உள்ள எடுத்துடாடா அது மீன் அப்படியே காட்டு ப்ரோ காட்டு ப்ரோ. உயிரோட பிடிச்சியாடா? என்ன மீன் அது? சாலாவா? உயிரோடு இருக்கு. நிறைய பஃபர் பீஸ் கிடைக்குது. இங்கே பாருங்க இப்படி இங்கே பீச்சு பாருங்க. ரெண்டெல்லாம் பிடிச்சி சாப்பிட போகுது எனக்கு தெரிஞ்சுட்டு. இவர் எதுக்கு இருக்கானே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். யானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தூக்குறா மேலே தூக்குறா ஃபேஸ் கிட்ட காட்டுறா. நீ போட்டு அசிடு முடிச்சிட்டான். ஏன்னா தூக்கி போட்டு எடுத்து தண்ணி போட்டு இருக்கு. விளையாடுது
வடச்சென்னை தனுஷ் நினப்பு போல இருக்கு இவருக்கு. அதான் இப்படிதான் நிற்பாரு. ப்ரோ தனுஷ் ப்ரோ வடச்சென்னையா ப்ரோ? போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு நம்ம பிடிச்ச மீன்லாம் போயிட்டு பவுல் இருக்குது, பவுலில் போட்டு என்னென்ன மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போகலாம். அப்பரே அதில் ஒரு டிஃப்ரெண்டான கலரில் ஒரு மீன் பார்த்தியா? ஆரஞ்சு கலரில் சூப்பராக மீன். அது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட். நீங்கள் தான் நம்ம கேங் இதாங்க இதுதாங்க. எவ்வளோ மீன் இருக்கேன் போட்டு பண்ணுறேன். சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். கொடூரமான சரி ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா செப்பல் அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டில் அங்கே செருப்பாலே அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி தலைவர் பிடிச்சிருக்காரு. நீங்கள் டப்பி எடுத்தோடா டேய். ஒரே அங்கே கல்லில் வருங்க 2 மாங்காய். தலைவனை வருங்க 2 பசங்க இப்படி வீங்கி இருக்கு மண்டு கிட்ட நம்மள்ட்ட மீன் இருக்காங்க வருங்க. குருவி மாதிரி ஆயிடுச்சு. வேற வேமாவா அங்கிரி பேட் மாதிரி வீங்கிட்டு வருது. எல்லாமே கொண்டு போயிட்டு அங்கே போட்டோன்னே சரின்னு போகிறாங்க. சரி பாய்ஸ் பாய் டாட்டா சொல்லுங்க. பாய் பாய் பாய். நாளைக்கு பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம். அரே நீ அப்பா